உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிச்சயதார்த்தம் அறிவிச்சிட்டீங்க. நீங்க என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பாத்தியாக்கா, நாளைக்கு இவனோட நிச்சயதார்த்தம். அத பத்தியே பேசாம நம்ம வீட்டு விசேஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான்க்கா வேலு. டேய் போடா, போய் நிச்சயதார்த்த வேலையை போய் பாரு. ஐயா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஐயா அதெல்லாம் வீட்ல அப்பா அம்மா பாத்துப்பாங்க ஐயா. இங்க நான் தானுங்க பாத்துக்கணும். டேய், நீ அதையும் பாரு இதையும் பாரு. ஆனா முதல்ல அந்த வேலையை போய் பாரு. என்ன, நாளைக்கு முதல்ல உனக்கு தானே நிச்சயதார்த்தம். புரியுதா? போ போ போ. சரிங்க ஐயா. ஐயா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஐயா. வேலு, இப்பதான் என் தம்பி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவன் மனச கஷ்டப்படுத்தணுமா? அக்கா, அவன் ஏதோ சொல்ல வரான், நீ சொல்லுவேல. வள்ளி மேடம் நீங்க கேட்ட உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க ஒண்ணு பண்ணணுங்கய்யா. என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க வள்ளி மேடம் கிட்ட பேசணுங்கய்யா. திடீர்னு நீங்க அவங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வள்ளி மேடம் இங்க என்ன இருக்க போறது கொஞ்ச நாள் தான். நீங்க அவங்க கிட்ட பேசி சிரிச்சு பாசமா இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நம்ம வீட்டை விட்டு போறப்ப நகை நட்டு பணம் சீர்வரிசை எல்லாம் கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம அனுப்புறதை விட மனசு நிறைய சந்தோஷத்தோட அனுப்பணுங்க ஐயா. அதுதாங்க ஐயா பெரிய சீர்வரிசை. ப்ளீஸுங்க ஐயா. ஐயா கொஞ்ச நாளைக்கு தானுங்க ஐயா. சரி, நான் பேசுறேன். ஐயா சூப்பருங்க ஐயா. சத்தியம் பண்ணுங்க ஐயா. வேலு, என்ன தம்பி கிட்ட போய் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா அது ஒண்ணு இல்லைங்கம்மா. ஐயா சாதாரணமா வாக்கு கொடுத்தாலே அதை காப்பாத்துறதுக்கு ராத்திரியும் பகலமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சத்தியம் பண்ணாருன்னா சொல்லவே வேணாமா. அதுக்காக தான்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஐயா சத்தியம் பண்ணுங்க ஐயா. பண்ணுங்கய்யா. ப்ளீஸுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. சரிடா, நான் பேசுறேன். சத்தியம். போதுமா? ஐயா ஒரு வேலு, என்ன பழக்கம் இதெல்லாம்? அம்மா விடுங்கக்கா. சந்தோஷமா? சந்தோஷம் ஐயா. சரிங்க, நான் வரேங்க. போயிட்டு வா. வாங்க சம்பந்தி. வாங்க 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 வாங்க. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு நான் ரொம்ப அதை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்டா. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா முடிச்ச மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், இப்ப எதுக்கு அசிங்கமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க?
நிச்சயதார்த்தத்தை எங்க வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாவே இருந்தது. மண்டபத்துல வைக்கலான்னு கூட யோசிச்சோம். ஆனா கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம், நிச்சயத்தை சிம்பிளா முடிச்சுக்கலான்னு இதை இங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். இதுல என்னென்ன இருக்கு? நீங்க எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்ப கூட நிச்சயத்தை இங்கேயே வச்சுக்கலாம்னு சொன்னது கூட ரொம்ப பெரிய விஷயம்தான். அட நீ என்னம்மா, நம்ம என்ன முன்ன மாதிரியா? இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமேமா. எந்த வீட்டுல வச்சா என்ன, எல்லாம் ஒரே வீடுதான். என்ன நான் சொல்றது? டேய் கொஞ்சமா அப்படி என்ன மாமா? வா சொல்றேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. பாத்தங்க. மாமா என்னாச்சு மாமா? எதுக்கு வர சொன்னீங்க? அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. டேய் அவங்க பேசுறது இருக்கட்டும்டி, நாம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத சொல்லதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். நாம பேச வேண்டிய விஷயமா? அது என்ன மாமா? அடி என்னடி நீ, எல்லாம் அந்த டௌரி மேட்டர் தான். என்ன மாமா சொல்றீங்க? அது எப்படி நாம பேச முடியும்? அம்மாவும் அப்பாவும் தானே பேசணும். அங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி மாமா பேசுறது? அடியே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போதே நான் சுக்கா அப்படியே பேசிடணும்டி. இல்லனா தனியா பேசும்போது பேச்சுவார்த்தை வழுக்கிக்கிட்டே தான் போகும். அது ஒரு முடிவுக்கே வராதடி. உனக்கு புரியுதா இல்லையா? இல்ல மாமா, இது என்னவோ எனக்கு சரியா படல. இங்க பாருடி, உன் தங்கச்சி மட்டும் அந்த வீட்டுக்கு போயிருந்தானா அதுல நமக்கு எந்த யூஸும் இருக்காது. எப்படியாவது போகட்டும்னு விட்டுறலாம். ஆனா ஒண்ணுடி, ரேணுகா நம்ம வீட்டுக்கு வரா. அத வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். இல்லன்னு வையி, இவரு நீ கடைசி வரைக்கும் இங்கேயே கடக்க வேண்டியதுதான். ஏய் என்னடி யோசிக்கிற? நீ அங்க வந்து தலைய மட்டும் ஆட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம், போ. நாடி ஆயிடுத்து. நல்ல நேரத்துல முகூர்த்தோல எழுதி தட்ட மாத்திண்டா க்ஷேமமா இருக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், நீங்க ஆரம்பிச்சிருங்க. நிகழும் மங்களகரமான வருடம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.